கையை வச்சு சொற்பால் அடிப்பேன். ஒரு மார்க்கமா இருக்கிற. ஆமாங்க. ஆமா, நீ ஆம்பளையா இல்ல பொம்பளையான்னு பொட்டியான்னு கேட்கற. உள்ள வாங்க, கது சாத்திட்டு காட்டு. இந்த குழந்தை பாருங்க, எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. இருக்கும், கூட தண்ணி காய வச்சு ஊற்றி கொடுங்க. அவன் பணம் கட்டிட்டு வைத்திய அரிசியில் வந்து நின்னுங்க. தடவுறான், நான் தடவு தக்காளி பழம் போல தவறு இருக்குது. தக்காளியத்தான் நெசிக்கிட்டாங்கடா அப்பா. ஆமா, நீங்க எந்த புறப்படும் போது நான் டிப் டாப்பா போனேன். இப்பதான் லால் அடிப்பட நாய் போல நிற்கிறேன். வேண்டுதல். அடே, வேண்டுதலா? யாருக்கு வேண்டுதல்? திருப்பதி முருகர் கோயிலுக்கு. கேள்வியா கதைய? திருப்பதியில முருகர். அப்ப திருத்தல் யாரு இருக்கு? நொங்கடா ஜலபதி. ஆமா, எங்க போன? கரண்ட் ஆபீஸுக்கு. 1050 ரூபாய் போல இல்ல? பில்லு கட்டிட்டா? கட்டிட்டேன். இவன் நல்ல பையன் கட்டிருப்பான். ஆமா, பில்லு எங்க? பணத்தை கட்டணும்னா பில்லு கொடுக்கல, எனக்கு வேலை கொடுத்துட்டாங்க. வேலையா? ஏண்டா இந்த அரசாங்கத்துல கை நிறைய சம்பாதிக்கிற? காலையில கூட 5000 ரூபாய் வாங்கி போனேன். அது போனேன்னு தெரியல. வேலை வேலை வேலை. என்ன வேலை? இந்த உலகத்தை படைத்தாரே பிரம்மா. பிரம்மா அவருக்கு எத்தனை மாதம்? அவருக்கு 1 மாதம். நம்ம எல்லாம் பெற்று எடுத்தாலே அம்மா. அம்மா அவளுக்கு எத்தனை மாதம்? அவளுக்கும் 1 மாதம். இவங்க 2 பேருக்கும் 1 மாதம். இந்த வேலை வாயால் தானே. இந்த வேலைக்கு எனக்கு டபுள் மா. டபுள் மாமா. நாடகம் முடிச்சுட்டு தெருவை இறங்கி போனா போதும். இந்த தெருவை இறங்கி போ. இதோ போறான் பத்தியா, கரண்ட் பில்லு கட்டின டபுள் மாமா. ஏன் பப்புன்னு பேச ஆடிக்கிட்டு ராக்கெல்லாம் பரவ பரவலாம் ஜாட்டையில அடிக்கிறான். நகத்துல மண்ணு படாத வேலை நல்ல வேலை. ஆமாங்க. நாளிலிருந்து இந்த வேலையும் போயிட்டு ஒரு இடம் காலியாக கொண்டு மொழான்னு வந்து இந்த வேலையை எனக்கு போதும். சரி மாட்டோம். ஏண்டா முன்னாடி வந்தவருடைய மகன் முரளி. ஐயா இவ்வளோ நேரம் நல்லா பேசுத. யாரை தேடுறா? என் மகன் யாரு? அவன் தங்க கம்பிடா, தங்க கம்பி. ஐயா தங்கத்தை தம்பாங்க உரிக்குங்கிறாங்க. உரிக்கிறாங்களா? எல்லாரும் உரிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவன் பச்சை மண்ணுடா, பச்சை மண்ணு. எல்லாரும் உன் பையன் மண்ணை பேசுறான். என்ன சொல்றான்? பயமா இருக்குதுடா. நீ கூட வார்த்தையை பார்க்கும் போது பயப்படாத. எனக்கு பயமா இருக்குடா. 1050 ரூபாய் எடுத்து போனே. ஆமா, கரண்ட் பில்ல கட்டா. உண்மைதா? நான் பணத்தை கட்டினேன். கட்டிட்டா? உன் பையன் பில்லு வாங்க உட்காந்துக்கிறான். என்ன சொல்ற? பில்லு வாங்க என் மகனா? என் மகன் யாரு? டேய், இந்த நாட்டு இளவரசன்டா. பாருங்க இந்த நாட்டு மண்ணு. அவனை போய் பில்லு வாங்க விட்டுருக்கா? மானாண்டா அப்பா தேடு வர்றா வாடான்னு நான் கூப்பிட்டேன். அவர் கவுண்டர் உள்ள தடிய மாட்டிக்கிட்டேன். ஆடி மாசம் காத்த பயப்படாதீங்க. நான் ஆரம்பத்துல சொல்லல. என் பையனை எங்க கோமா என்ன சொன்னேன்? வந்துட்டேன். எப்படியும் ஒரு உயர்ந்த பதல பார்க்கிற போது நின்று இருப்பேன். உயரமான இடம் தாங்க. பழம் பைத்த பேர் கீழே தானா வந்துருமாம. சொல்றான். இருப்பது 4 திசை. 4 திசை. 3 திசை எங்கு ஒன்னாலும் செல்லலாம். ஆமாண்டா. வட திசை போக கூடாது என்று. டேய் டேய் டேய், என் மகன் என் சொல்லு மேல நிப்பான்டா. அங்கே தான் நின்னுங்கறான். எங்க நின்னுங்கறான்? உனது மகன். என் மகன் என் நாட்டு இளவரசர் முரளி வட திசை சென்று விட்டார். ஐயா மசார் உலகெல்லாம் பாரு ஐயா. அட நச்சு பாம்பு. ஐயா உன்னை நல்லவன் நம்பி என்னுடைய மகனை அனுப்பினடா. அந்த வட திசை எப்படி வட திசை? தாசிகள் வாழக்கூடிய இடமாடா. அங்கு சென்றவர் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது.
போயும் என் மகனை பாய கிணத்துல தள்ளிட்டியாடா. சிரிக்காதீங்க ஐயா. பாவி, என் மகனை நினைச்சு நான் மங்குறேன், நீ பொங்கறியா? பொங்கல் வரைக்கும் வாங்கி வச்சுக்கோங்க. போய் என் மகனை அங்கே உன் பையன் போனாலும் போறான். என் பையன் போனாலும் பரவாயில்ல. 1050 ரூபாய் என் மகனை இந்த ஊர்ல சா வச்சு பார்த்தாங்க. பால் வாடகை கொடுத்துக்கிறாங்க எனக்கு. தெவிட நம்ம குட்டியா? ஓ ஐயா, உன் பையன் நேரம் வேலையில குடிக்கவில்லை. உதட்டோட உதட்ட வட்டி ஒத்த முட்டா தருவனடி. வாச வச்ச உண்மையில அரளி வச்ச கொள்ளையில கவிப்பாடு தோலையிலே குயிலொன்னு கூவுதடி. பணம் கட்டுறதுனாவோ நான் எவனோ படத்தை பார்த்தேன். கடவுளே, அது மட்டும் கூட பையன் மட்டும் என் மகன் எப்படிலாம் அப்படி கட்டு போனானே. என் நல்லவனா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையா வீணாக்கிற பாவி. ஏய், போய் கழுத்தட்டு, போய் கழுத்தட்டு. எவ்வளோ விட்டு கருவு நான் ஊட்ட கட்டும் போதே நான் சொன்ன வெட்டுன்னு வச்சுக்கிட்டு கட்டாதுணும். வர போற நாய்ங்களாம் உக்காந்து கலகது வச்சு நாயே உங்களுக்கு ஒண்ணு குதலாட்டம் நடக்குது. முதலாட்டம் நடக்குதாம்பா உள்ள. என்னங்க எப்படியா மேடம்? ஒரு நாய் வந்து 2 நாய் ஜட போட்டு வந்துருக்கணும். வெறி எடுத்துன்னு வந்துக்கிறோம். ஒண்ணு வெறி நாய்
இன்னொரு சொறி நாய் உனக்கு கடா நாய் உனக்கு பொட்டை நாய் மாட்டுக்கு நிச்சுக்க போறோம் பாரு. வயலில் சுத்தமான பொட்டை நாய் அது பேட்டி நாய் அது